ஆத்ம சமர்ப்பணம். ஓம் ஸ்வரூப நிரூபணஹேதவே ஸ்ரீகுரவே நம. தனுசு ராசிக்கான குரு பெயர்ச்சி விசுவா வசு வருடம் சித்திரை மாதம் 28ஆம் தேதி ஆங்கில தேதிக்கு 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று சூரிய உதயாதி 18:40 நாழிகை அளவில் வாக்கியப்படி ரிஷபம் ராசி, அதாவது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான ரிஷபம் ராசியிலிருந்து சப்தமஸ்தானம் கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடமான மிதுனம் ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். தனுசு ராசியான உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான ரிஷபத்தில் நின்ற குரு பகவான், அதாவது உங்கள் ராசிநாதன், சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடமான மிதுனத்தில் சஞ்சரிக்கப் போகிறார். இப்போது 7லே நின்ற குரு பலன் பலமாக தரப்போகிறார். அப்போது திருமண காரியம் புத்திரபாக்கியம் அப்படிங்கிறது இந்த குரு பகவானால் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பு. இது வரைக்கும் நீங்கள் திருமணத்திற்காக, அதாவது திருமண வயதில் உள்ளவர்கள் திருமணத்திற்காக முயற்சி பண்ணி நீங்கள் போய் பார்த்த இடங்கள்லாம் வேறு பக்கம் திருமணம் ஆகுறது, உங்கள்கிட்ட வந்து பேசுகிறவங்க நல்லா பேசி கடைசி நேரத்தில் சரியான பதில் சொல்லாமல் அலக்கழிப்பு பண்ணுவது, இது மாதிரி திருமண காரியங்கள் தடை தாமதம் சிரமம் ஏற்பட்டவர்களுக்கு இப்போ திருமண காரியம் லகுவாக முடியும். லகுவாகனா ஈஸியாக முடியும். அதாவது நீங்கள் போய் அதுக்காக முயற்சி எடுத்தாலே எளிதாக முடியக்கூடிய அமைப்பையே காட்டுது. அப்போது இந்த வியாழ நோக்கம் என்பது திருமண காரியத்தை சிறப்பாக நடத்தி தரும். உங்களுக்கு திருமண வயது இல்லை என்றால் உங்களுடைய புத்திரர்களுக்கோ புத்திரிகளுக்கோ குழந்தைகளுக்கு திருமண வயதில் இருப்பவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் இப்போது திருமண முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக அந்த திருமணம் சிறப்பாக நடைபெறும். புத்திர தாமதம் தடை இருந்தவர்களுக்கு, உங்களுக்கு இல்லைனாலும் உங்கள் புத்திரர்களுக்கு அவங்களுக்கு திருமணம் முடிஞ்சு இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் தடையானது அப்படின்னா அதுவுமே இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோக பலனையும் காட்டுகிறது. சப்போஸ் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரி இளைய சகோதர சகோதரிகளுக்கு திருமண வயதாக இருந்து அவர்களுக்கு தடை ஏற்பட்டு கொண்டு இருப்பதாக நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருந்தீர்களானால் இந்த காலகட்டத்திலே நீங்கள் அவர்களுக்காக முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக அது நிறைவேறக்கூடிய யோக பலனை காட்டுகிறது. மேலும் அந்நிய ஸ்திரீகளால் உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கிற அமைப்பை காட்டுகிறது. மேலும் கணவன் மனைவி உறவு மேலும் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. அந்யோன்யம் ஏற்படும். கணவன் மனைவி உறவிலே எந்த ஒரு பாதிப்பு இருந்தாலும் அது சரியாகக்கூடிய அமைப்பு. இதற்கு முன்பு பிரச்சனை இருந்தது, கணவன் மனைவி பிரிந்திருந்தீர்கள் அப்படின்னாலும் அதுவும் இணையக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. மேலும் இந்த காலகட்டத்திலே கண்டிப்பாக இடமாற்றம் ஸ்தானமாற்றம் ஏற்படும். இடமாற்றம் ஸ்தானமாற்றம் கொடுத்து அதன் மூலம் உங்களுக்கு யோக பலனை தரப்போகிறார். மேலும் அரசு சம்பந்தமான எந்த ஒரு காரியமும் எதிர்பாராத விதத்திலே உங்களுக்கு நிறைவேறும். பண வரவாகட்டும், அரசு சார்ந்த ஏதாவது ஒரு வேலையாகட்டும், அனைத்துமே உங்களுக்கு நீங்கள் சென்று அதற்காக முயற்சியை எடுத்து இதுவரைக்கும் தடையானது இப்போது எளிதாக முடியக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. மேலும் உல்லாச வாழ்க்கை, சுகமான உல்லாச வாழ்க்கை வாழக்கூடிய யோக பலனை இந்த சப்தமஸ்தானத்தில் நின்ற குரு பகவான் உங்கள் ராசிநாதன் தரப்போகிறார். அடுத்தபடியாக குரு பகவானுக்கு, அதாவது உங்கள் ராசிநாதனுக்கு எப்போவுமே 3 விசேஷ பார்வை உண்டு. 5, 7, 9 என்ற 3 விசேஷ பார்வைகள். அப்போது மிதுனத்தில் நின்ற ராசிநாதன் 5ஆம் பார்வையாக துலாத்தை பார்க்கிறார். அது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம். இந்த 11ஆம் இடம் என்பது மூத்த சகோதர சகோதரிகள். ஏற்கனவே குரு பலனே உங்களுக்கு இந்த மூத்த சகோதர சகோதரிகளுக்கு நல்ல முன்னேற்றமான பலனை தரப்போகிறது. உங்களுக்கு என்ன பலனை தருகிறாரோ அதற்கு சமமான ஒரு பலன் உங்கள் மூத்த சகோதர சகோதரிகளுக்கு கிடைக்கும். அதே போல் உங்கள் மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் ஏதாவது சிறு சிறு மன பிரச்சனை அல்லது பணப்பிரச்சனை அல்லது இருவருக்குள் சண்டை சச்சரவு, இருவரும் பிரிந்திருந்தீர்களானால் இப்போ இணையக்கூடிய ஒரு யோக பலனை தரும். மூத்த சகோதர சகோதரிகளுடன் இணைந்து அவர்கள் உங்களுக்கு தேவையான நேரத்திலே தேவையான உதவிகளை செய்யக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது. மேலும் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் ஏதாவது மனக்கசப்பு இருந்தாலும் அதுவும் மாறி அவர்களும் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி உதவி செய்யக்கூடிய அமைப்பு. நண்பர்களால் வருமானம் கிடைக்கக்கூடிய யோக பலனும் உண்டு. அதாவது
நண்பர்கள் உங்களுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தில் உதவி பண்ணுவாங்க, அது உங்களுக்கு பணவரவாகவும் வரும். மேலும் இந்த நீர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள், அதாவது நீர் எதெல்லாம் கலந்துருக்கோ நீருங்கிற அமைப்பு சார்ந்த ஒரு தொழில், அது எல்லாமே யோகமான பலனும் நல்ல தொழில் மேன்மையும் முன்னேற்றமும் பணவரவு தனவரவு லாபம் நிறைய கிடைக்கும். வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபாரம் நல்ல சுறுசுறுப்பாக நடைபெறும். நீங்கள் வாங்கி வைக்கிற ஸ்டாக் இருக்கு இல்லையா, அது குறைந்த விலையில் வாங்கி நிறைய ஸ்டாக் வைத்து அதை அதிக லாபத்தில் விற்கக்கூடிய நிறைய லாபம் பெறக்கூடிய அமைப்பு. தொழில் செய்பவர்களுக்கு தொழில் விருத்தி, அதாவது ஒரு தொழிலையே விருத்தி பண்ணுவது, பல இடங்களிலே விஸ்தீரணம் செய்வது அல்லது 2-3 தொழில்கள் செய்வது, இது மாதிரியான யோக பலனையும் காட்டுகிறது. வெளிநாட்டு பிரயாணங்கள் அடிக்கடி சென்று வரக்கூடிய அமைப்பு உண்டு. வெளிநாடு தொழில், வெளிநாட்டில் வேலை, வெளிநாட்டிலே உத்தியோகம், வெளிநாட்டிலே வியாபாரம் செய்பவர்களுக்கு அடிக்கடி வெளிநாட்டு பிரயாணம் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து வேலையாக இருக்கும். ஆனால் அதில் நீங்கள் போய் வர்றதில் எல்லாமே உங்களுக்கு தாராளமாக நல்ல பலன் தரும். வியாபார முன்னேற்றமும் தரும், வியாபாரத்தில் நல்ல வரவும் இருக்கும், லாபமும் கிடைக்கும், தொழில் முன்னேற்றம் இருக்கும், ஊதிய உயர்வு பதவி உயர்வுடன் கூடிய வேலை செய்பவர்களுக்கு யோக பலன் உண்டு. மேலும் பிரயாணங்கள் அது மட்டுமல்ல, நீங்கள் இங்கேயுமே உள்ளூர்லேயே பிரயாணங்கள் நீங்கள் அனைத்து விதத்திலுமே செய்யக்கூடிய பிரயாணங்கள் எல்லாமே உங்களுக்கு பணமாக மாறி பணவரவும் தரும். உங்களுக்கு அந்த பிரயாணம் என்ன காரியத்திற்காக செல்கிறீர்களோ அது வெற்றியை தரும். அது உத்தியோகம், வியாபாரம், தொழில் எது சார்ந்து இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிரயாணம் வெற்றியை தரும். அடுத்தபடியாக சப்தம பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார். உங்கள் ராசிநாதனே உங்கள் ராசியை பார்க்கிறார். அப்போது இது வரைக்கும் தேவையில்லாமல் இருந்து வந்த மனக்கவலை, அதாவது ஒரு விதமான மன அழுத்தம், மனக்கவலை, இது எல்லாமே மாறும். மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். எப்போவுமே ஒரு மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய அமைப்பிலேயே இருப்பீங்க இனிமேல். அதாவது இந்த 1 வருட காலம் இந்த குரு பயிற்சி ஆனதிலிருந்து, இந்த குரு பகவான் மிதுனத்திற்கு வந்த காலத்திலிருந்து உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையே, முகத்திலே ஒரு தேஜஸ், பொலிவு, மகிழ்ச்சி எல்லாமே இருக்கும். அதே மாதிரி ஆன்ம பலம் கூடும், ஆயுள் பலம் கூடும். மேலும் உங்களுக்கு இந்த கவலை மட்டுமல்ல, உங்களுக்கு கனவுகளும் நிறைய. கனவு இதுக்கு முன்பு மிரட்டல் கனவுகளாக வந்தது, பயமுறுத்தக்கூடியது வந்தது, அதில் 1-2 பழித்து உங்களுக்கு மேலும் கஷ்டத்தை கொடுத்த கனவுகள் இனி நல்ல கனவுகளாக வரும். நல்லது நடக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிநாதன் 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம், தைரிய வீரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் பாவத்தை பார்க்கிறார். அப்போ 3ஆம் இடம் என்பது வெற்றி ஸ்தானம். வெற்றினா அனைத்திலும் வெற்றி, அதாவது எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம். மேலும் விசேஷ காரியங்கள் இதுவரை தடை தாமதப்பட்டு கொண்டிருந்தது, விசேஷ காரியங்கள் இதுவரை நடைபெறாமல் இருந்தது, அது எல்லாமே இப்போது உங்களுக்கு விசேஷ காரியங்கள் சிறப்பாக நடத்தி அதன் மூலம் பேரும் புகழும் கௌரவமும் கூடக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது. இந்த விசேஷ காரியங்கள் மட்டுமல்ல, உங்கள்கிட்ட வேலை செய்பவர்கள் இருக்கார்கள் இல்லையா, வேலையாட்கள், இதற்கு முன்பு உங்களுக்கு பிரச்சனை கொடுத்து கொண்டே இருந்திருப்பாங்க தேவையில்லாமல். அதாவது ஒரு வேலையை சொன்னால் அதை செய்ய மாட்டாங்க, ஊதிய உயர்வு கேட்குறது, இல்லை இதை எனக்கு கூட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தடை தாமதப்படுத்தி கொண்டிருந்த வேலையாட்கள் அவர்கள் இப்போ மாறணும், மாறி உங்களுக்கு விசுவாசமாக இருப்பார்கள். அப்படி இல்லை, அவங்களுடைய குணநலனே அதுவாக இருந்தால் அவர்கள் உங்களை விட்டு வெளியேறக்கூடிய அமைப்பிற்கு உங்களுக்கு புதிதாக வரக்கூடியவர்கள் விசுவாசமான வேலையாட்கள் கிடைப்பார்கள். அதே மாதிரி சாமர்த்தியம், உங்களுடைய சாமர்த்தியம் வெளிப்படும். வியாபாரத்திலும் சரி, தொழிலும் சரி, உத்தியோக இடத்திலும் சரி, உங்கள் சாமர்த்தியத்தினால் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளிலே சாமர்த்தியமாக செயல்பட்டு அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய யோக பலன் உண்டு. மேலும் அணிகலன்கள், ஆடை ஆபரண சேர்க்கையில் உண்டு. மேலும் இந்த காலகட்டத்திலே பிரயாணங்களிலே இதுவரைக்கும் வந்திருந்த அந்த சிறு சிறு விபத்துகள், காயங்கள்,
அது ஆயுத காயமாக இருக்கலாம், விபத்து காயமாக இருக்கலாம். இதை பற்றி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்திருந்தாலும் அது எல்லாமே மாறி இனி வரக்கூடிய காலங்களில் அந்த மாதிரியான அமைப்புகள் எதுவுமே நடக்காது. அனைத்திலும் வெற்றி கிடைத்து நல்ல யோக பலன்களை, அதாவது உல்லாச வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தரப்போகிறது. பணவரவு, தனவரவு, இதில் எந்த விஷயத்திலும் உங்களுக்கு குறைவு இருக்காது. இதற்கு முன்பு வந்த பதிவு, அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. ஓம் சிவாய நம.